தஞ்சையில் மலை தேனீ கடித்து 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒருவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நம் செய்தியாளர் லெனினிடம் கேட்கலாம். லெனின், தஞ்சை மாவட்டத்தில் இந்த பகுதியில் மலை தேனீக்கள் பொதுமக்களை தாக்கியிருக்கு. தேன் கூட்டத்திலிருந்து தேனீக்கள் திடீரென தாக்குதல் நடத்த என்ன காரணம்? அதாவது தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து கண்டியூர் செல்லக்கூடிய சாலையில் மைக்கேல்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமம் காவேரி கரையினுடைய ஓரத்தில் அமைஞ்சிருக்கு. அந்த கிராமத்தில் பேருந்து நிலையத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரச மரத்தடியில் மலை தேனீக்கள் கூடு கட்டியிருக்கு. அந்த மலை தேனீக்களினுடைய கூட்டிலிருந்து இன்று காலை பெய்த லேசான மழையின் காரணமாக அங்கிருந்த தேனீக்கள் பறந்து இந்த சாலையில் செல்லக்கூடிய நூற்றுக்கணக்கானவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கு. இப்போ அந்த அரச மரத்தை பார்க்கலாம். இந்த அரச மரத்தினுடைய மேலே தான் அந்த தேனீக்களுடைய அந்த கூடானது, தேன் கூடானது இருக்குது. அது மலை தேனீக்கள்னு சொல்லப்படுது. அது தாக்கினால் உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில் இந்த பகுதியில் செல்லக்கூடிய இருசக்கர வாகனத்திலும் நடந்தும் செல்லக்கூடிய மக்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலை அந்த தேனீக்கள் இன்று காலை நடத்தியிருக்கு. இன்று காலை அந்த தேனீக்கள் அந்த கூட்டிலிருந்து களைவதற்கு இந்த லேசாக பெய்த அந்த தூறல் தான், மலைத்தூறல் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம மைக்கேல்பட்டி கிராமத்தில் நின்றுட்டு இருக்கோம். இதுக்கு இந்த அரச மரத்தடிக்கு அருகாமையிலேயே ஒரு அரசு உதவி பெறக்கூடிய தனியார் பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்தில் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாலையை கடந்து ஆயிரக்கணக்கானோர் இருசக்கர வாகனத்திலும் கார்களிலும் இந்த பேருந்துகளிலும் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இங்கே திருக்காட்டுப்பள்ளியில் இருக்கக்கூடிய தீயணைப்பு படை வீரர்கள் இங்கே பாதுகாப்பு பணியில் இந்த சம்பவத்துக்கு பிறகு இருக்காங்க. குறிப்பாக இந்த சம்பவத்தில் 2 பேர் பலியாயிருக்காங்க. இந்த அரச மரத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வீட்டைச் சேர்ந்த சிவானந்தம் அப்படிங்கிற ஒரு பெண்மணியும் இந்த பகுதியில் ஓய்வு பெற்ற ஆசிரியராக இருந்த கஸ்பரும் பலியாயிருக்காங்க. அந்த தேனீக்கள் இன்று காலை நடத்திய தாக்குதலில் 2 பேர் பலியாயிருக்காங்க. ஒருவர் ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. அது மட்டும் இல்லாமல் நூற்றுக்கணக்கானவர்கள் சிகிச்சை பெற்று அனுமதிக்கப்படாமல் அவர்கள் குணமாயிட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. இப்போ தீயணைப்பு படை வீரர்கள் எத்தகைய பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க என்பது குறித்து இப்போ நம்ம அவங்கள்ட்ட கேட்கலாம். ஐயா, நீங்கள் என்ன மாதிரியான பாதுகாப்பு இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்போ அதாவது இதை மற்ற பிற விபத்துகள் மாதிரி உடனடியாக செய்ய முடியாது. இந்த விபத்தை இந்த தேனீங்கிறது இரவு நேரங்களில் தான் அது முழுமையாக கூட்டம் தேடி வரும். அந்த நேரத்தில் நாங்கள் அதுக்கான மருந்துகளை போட்டு அப்புறப்படுத்திடுவோம். இந்த மாதிரி நேரத்தில் பண்ண முடியாது. மற்ற சாலை ஓரத்தில் பொதுமக்களை கிட்டத்தட்ட ஒரு 2000 ஸ்டூடெண்ட் பக்கத்தில் படிக்கிறாங்க. அவங்களாம் அங்கிட்டு வந்துடாமல் அவங்கள கடிச்சிடும் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்போட பொதுமக்கள் சாலையில் போகிறவங்க வரவங்களுக்கு அச்சுறுத்திக்கிட்டு ஒரு 6 மணிக்கு மேலே இந்த ஆப்ரேஷனை தொடங்கலான்ட்டு சொல்லி எங்கள் மாவட்ட அலுவலர் தஞ்சாவூரில் இருக்காங்க. அவங்களோட உத்தரவின் பேரில் இங்கே வண்டியை வச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லை, இப்போ நீங்கள் சாலையில் செல்லக்கூடியவங்களே இங்கே போக வேண்டாம், அங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டுற வேலையை பார்க்குறீங்களா? அல்லது யார் மீதாவது தாக்குதல் நடத்தினா அவங்கள காப்பாற்றுவதற்கான முயற்சியில் இருக்கீங்களா? தடுத்து, அதாவது எவாகேஷன், அதாவது முன்னெச்சரிக்கை. இப்போ நாங்கள் நிற்கிறோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் வண்டி நிற்கிதே ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முடியாகிட்டே தெரிஞ்சிருது அவங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்காக அப்படியே போகிறாங்க. வேறு வழி இருந்தால் அப்படியே வந்தாலும் நாங்கள் குயிக்காக நாங்கள் பாதுகாப்போட சீக்கிரம் போங்கன்னு அனுப்பிச்சி விட்றோம். மற்றபடி அது மாதிரி ஏதாவது பண்ணால் நாங்கள் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போகிறதுக்கு தயாராக இருக்கோம். இப்படி யார் மீதாவது தாக்குதல் நடத்தினால் உடனடியாக அவர்களை காப்பாற்றுவதற்கான முன் தயாரிப்போடு இங்கே தீயணைப்பு வீரர்கள் காத்திருக்கிறார்கள். லெனின், அதாவது 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒருவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் பல பேருக்கு மருத்துவமனை சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த அளவுக்கு அந்த மலை தேனீயின் தன்மை எதனை கொண்டது? இல்லை, அந்த தேனீக்கள் தாக்கினால் உயிரிழந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே தற்போது தான் தெரிய வந்திருக்கு. சாதாரணமாக கதண்டு கடித்தால் தான் உயிரிழப்பு நேரிடும், இது போன்ற தேனீக்கள் கடித்தால் உயிரிழப்பு ஏற்படாது என்று இந்த மக்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த தேன்கூடு என்பது மலை தேனீக்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. எனவே மலை தேனீக்கள் கடித்தால் உயிர் போய்விடும் என்பது தற்போது தான் தெரிய வந்திருக்கு. குறிப்பாக இந்த அரச மரத்தடிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வீட்டைச் சேர்ந்த சிவானந்தம் அப்படிங்கிற ஒரு பெண்மணி இறந்து போயிருக்காங்க. அதே போல இதே பகுதியிலே பிறந்தது முதல் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் கஸ்பர் என்பவர் பலியாயிருக்கார். அவர்களுடைய குடும்பங்கள் இன்னைக்கு அவங்களெல்லாம் இழந்து ஒரு பரிதவிச்சுக்கிட்டு இருக்கு. இது போன்று வேற யாரு குடும்பத்திலையும் இது போன்ற விபத்துக்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு படை வீரர்கள் தயார் நிலையில் இருக்காங்க. யார் மீதாவது தாக்குதல் நடத்தினால் உடனடியாக தண்ணீர் அடித்து அவர்களை காப்பாற்றுவதற்கான தயாரிப்போடு தீயணைப்பு வீரர்கள் காத்திருக்காங்க.